டிசம்பர் 8ஆம் தேதி தேவ கிருபையின் நேரம். 1946ஆம் ஆண்டு நவம்பர் 24ஆம் தேதி முதல் 1947ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி வரை இத்தாலிய நாட்டில் உள்ள மோந்திக்கியாரி என்ற சிறு பட்டணத்தில் உள்ள ஆலயத்தில் அருள் சகோதரி பியரினா என்பவர்களுக்கு பரிசுத்த கன்னித்தாய் 11 முறை காட்சி தந்தார். காட்சி தந்த கன்னித்தாய் தன்னை இரகசிய ரோஜா என்று அழைக்கச் சொன்னார்கள். 1947ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி மதிய வேளையில் விசேஷமான ஒரு காட்சியாக இருந்தது. அன்று கன்னித்தாய் இறுதியாக அருட்சகோதரி பியரினா அவர்களுக்கு காட்சி தந்தார். அந்த நேரத்தை தேவ கிருபையின் நேரமாக கொண்டு ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்கள். அந்த நேரத்தில் ஒருவர் கடவுளின் சித்தத்திற்கு இணங்கி எதை கேட்டாலும் அது அவருக்கு கொடுக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார்கள். தேவ கிருபையின் நேரம் தாயின் வேண்டுகோள். டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அன்னையின் பெருவிழா. அன்று நண்பகல் 12 மணிக்கு தொடங்கி 1 மணி வரை விசேஷ தேவ கிருபையின் நேரமாகும். இந்த தேவ கிருபை நேரத்தில் ஒருவர் தன் இல்லத்திலோ ஆலயத்திலோ தங்கியிருந்து ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் எல்லாவித பராக்குகளையும் ஒதுக்கி வைக்க வேண்டும். முழுமையாக அந்த நேரத்தில் கடவுளோடு இணைந்து இருக்க வேண்டும். 51வது திருப்பாடல்களை கரம் விரித்து 3 முறை சொல்லி இந்த நேரத்தை தொடங்க வேண்டும். மீதி நேரத்தில் மௌனமாக கடவுளோடு இணைந்து இருந்து ஆண்டவரின் பாடுகளை தியானிக்கலாம், ஜெபமாலை சொல்லலாம். உங்களுக்கு விருப்பமான முறையில் ஆண்டவரை போற்றி புகழலாம். உங்களுக்கு விருப்பமான ஜெபங்களை சொல்லி பாடல்கள் பாடலாம். சங்கீத வசனங்களை படித்து தியானிக்கலாம். திருப்பாடல்கள் 51. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அச்சு போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன், பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே. மெய்ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும். இசோப்பினால் என்னை கழுவியருளும், நான் தூய்மையாவேன். என்னை கழுவியருளும், உரை பணியிலும் வெண்மையாவேன். மகிழ் ஒளியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூறுவனவாக. என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்து கொள்ளும். என் பாவ கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பலியினின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் நா உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டங்கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி, முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும்.